இன்றைக்கி நம்ம சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம 2 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூடாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கதை கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஆட் பண்ணுங்கள், இல்லைனா மாவு அப்படியே கரைஞ்சிரும் தண்ணியில். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பாகு கரைசலை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த வெள்ளை பாகை கொதிச்சுட்டு இருக்க அந்த கொழுக்கட்டையோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே பால்ஸாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது கூட தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் பாலை நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம கொழுக்கட்டையோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ இதை கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி. இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.